உலகெங்கும் வாழும் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விடயத்தை அறிந்து கொண்டால் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் 3 மணத்தியாலங்கள் நூல்களை வாசிக்கின்ற நான் அதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை யூடியூப் காணொளியூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமும் அதை குணமாக்குவதற்கான வழியையும் பற்றி இரகசியம் என்ற நூலிலே எனக்கு பிடித்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கேதி குட்மேன் என்பவருடைய சொந்த கதை இது. திடீரென்று அவருக்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாகவும் குறிப்பிட்ட நாட்களுள் அவர் இறந்து விடுவார் என்றும் வைத்தியர்கள் அறிவித்து விட்டனர். எந்தவித குழப்பமும் மற்ற கேதி குட்மேன் அன்றிலிருந்து நன்றி உணர்வோடும் நகைச்சுவை உணர்வோடும் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். தான் குணமானதற்கு நன்றி என்று ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே வந்தார். அந்த காலப்பகுதிகளில் நகைச்சுவை உணர்வூட்டுகின்ற திரைப்படங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வந்தார். என்ன அதிசயம்! வைத்தியர்கள் கொடுத்த காலக்கேடு முடிந்து அவருடைய உடல் பரிசோதிக்கப்பட்ட போது அவருக்கு மார்பு புற்றுநோய் முழுமையாக குணமடைந்திருந்ததை கண்ட வைத்தியர்கள் அதிர்ந்து போனார்கள். இந்த இடத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனித்து கொள்ள வேண்டும். ஒரு நோயை மாற்றுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, அதற்குரிய மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது. இரண்டாவது, அந்த நோய்க்கு காரணமான மன அழுத்தத்தை குறைத்து கொள்வது. இந்த இடத்தில் பிளேஸ்போ எஃபெக்ட் என்ற ஒன்றை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். பிளேஸ்போ விளைவு என்பது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் ஆபத்தான கட்டத்திற்கு செல்கின்ற போது அவருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு புதுவிதமான மருந்து குளிசையாகும். அது ஒரு போலியானது. அந்த மருந்து குளிசையில் எந்த விதமான இரசாயனப் பொருட்கள் சேர்க்கப்படுவதில்லை. அந்த குளிசையில் எந்த நோயை மாற்றுவதற்குரிய சக்தியும் இல்லை. ஆனால் அதை நோயாளிக்கு வழங்குகின்ற போது இது நோயை குணப்படுத்துகின்ற பூரண சக்தி வாய்ந்தது என்று கூறி வழங்கப்படுகின்ற ஒரு போலியான குளிசையாகும். அதை போடுகின்ற நோயாளி இன்றிலிருந்து தன்னுடைய நோய் படிப்படியாக குணமடையும் என்ற மனநிலையில் இருப்பார். என்ன ஆச்சரியம்! அந்த குளிசையை விழுங்கிய பலர் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நோய் பூரணமாக குணமடைந்திருப்பதை வைத்தியர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் ஒரு நோய்க்கு மாத்திரை மட்டும் குணமாக்குவதில்லை என்றும் அதனோடு தொடர்புடைய மனநிலை அவர்களை அந்த நோயை குணப்படுத்துவதை கண்டறிந்துள்ளார்கள். எனவே நாங்கள் உங்கள் எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இடம்பெற்றுள்ள எதிர்மறைகள் அனைத்தையும், அவை எந்த வடிவத்தில் இருந்தாலும், அன்பும் நன்றியுணர்வும் கரைத்துவிடும் என்று டாக்டர்கள் தெளிவாக கூறுகின்றனர். அன்பும் நன்றியுணர்வும் மலைகளை இடம்பெயரச் செய்ய வல்லது என்றும், கடல்களை பிடிக்க வல்லது என்றும், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது என்றும், அது வியாதிகளை கரைக்க வல்லது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நாம் பிறக்கின்ற போதே எம் உடலில் நோயை மாற்றக்கூடிய சக்தி உருவாகிவிடுகின்றது. ஆனாலும் நாங்கள் எதற்கெடுத்தாலும் மருந்து குளிசைகளை பாவிப்பதனால் எங்களுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி அற்று போய்விடுகின்றது. எனவே இன்றிலிருந்து நாங்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது எல்லோரோடும் அன்பாகவும் நகைச்சுவை உணர்வோடும் இருக்க வேண்டும். எங்களுடைய நோய் குணமடைந்து விட்டது என்ற உணர்வோடு இருந்து கொண்டால் நாங்கள் அதிலிருந்து பூரணமாக குணமடைந்து விடலாம். நன்றி.